ரேகா போனதும் வைதேகியும் பிரபாகரும் அவளை பற்றியே சிலாகித்து பேசிக்கொண்டனர். வைதேகி, என்னங்க, நானும் என்னென்னமோ நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். நம்ம விவேக் சரியான ஆளைத்தான் பிடிச்சிருக்கான் என்று பூரிப்போடு சொன்னாள். பிரபாகர், ஆமா வைதேகி, இதைவிட ஒரு நல்ல மருமகள் நம்ம குடும்பத்துக்கு அமையவே முடியாது. எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு எப்படி என்று கேட்டார். வைதேகி, என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? நாளைக்கே அவளை நம்ம வீட்டுக்கு மருமகளா ஏத்துக்க நான் ரெடி. அவ்வளவு தங்கமான குணம், நமக்கேத்த ஜாலியான பொண்ணு என்று முகம் மலரச் சொன்னாள். பிரபாகர், சரி, வர்றா ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்ல இருந்து வர்றாங்கல்ல, அப்போ எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிக்கலாம் என்று சொல்லிவிட்டு நிம்மதியான மனதோடு தன் அலுவலகத்திற்கு தயாராகி கிளம்பினார். ரேகா விவேக் வீட்டுக்கு வந்து சென்ற பிறகு ஒரு வாரம் ஓடியிருந்தது. அந்த ஒரு வாரத்தில் அவள் நேரில் வராவிட்டாலும் போன் மூலமாக வைதேகி மற்றும் பிரபாகருடன் ஒரு நிமிடம் கூட தொடர்பு விட்டுப்போகாதவாறு பார்த்து கொண்டாள். அடிக்கடி போன் செய்வாள். ஆனால் அவள் பேசும்போதெல்லாம் மூச்சுக்கு மூச்சு தன் குடும்பத்தை பற்றித்தான் பேசுவாள். அத்தை, எங்க அம்மாவை நீங்க பார்க்கணுமே, அப்படி ஒரு பசுமையான மனுஷி, ரொம்ப அன்பா இருப்பாங்க. அப்பா எதை கேட்டாலும் யோசிக்காம உடனே வாங்கி கொடுத்துடுவார். அவருக்கு என் மேல அவ்வளவு பாசம். எங்க அண்ணா இருக்கானே, என்னை அப்படி கொஞ்சுவான். அவனுக்கு நான் தான் எல்லாமே. இப்படி தன் குடும்பத்தை பற்றி அவள் சொல்லும் ஒவ்வொரு புராணமும் வைதேகி மற்றும் பிரபாகருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. யார்டா இது, ஒரு பொண்ணு தன் குடும்பத்தை பத்தி இவ்வளவு உயர்வா பேசுறாளே, அப்படிப்பட்டவங்களை நாம உடனே பார்க்கணுமே என்று அவர்களுக்கு தோன்றியது. ரேகா கொடுத்த அந்த பில்டப்பில் வரும் ஞாயிற்றுக்கிழமைக்காக அவர்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் எண்ணி எண்ணி காத்து கொண்டிருந்தார்கள். அந்த பசுமையான அம்மா, செல்லம் கொடுக்கும் அப்பா மற்றும் பாசமான அண்ணனை நேரில் பார்க்க அவர்களுக்கு அத்தனை ஆர்வம். அன்று ஞாயிற்றுக்கிழமை. ரேகாவின் குடும்பம் வரப்போகும் உற்சாகத்தில் வைதேகியும் பிரபாகரும் வீட்டை சுத்தம் செய்து பரபரப்பாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். திவ்யா மட்டும் இன்று காலேஜில் நடக்கவிருக்கும் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வாங்கச் சென்றிருந்தாள். மற்ற மூவரும் சேர்ந்து வீட்டை சுத்தப்படுத்தி சிறிய அளவில் அலங்காரமும் செய்தார்கள். ரேகா ஏற்கனவே போன் செய்து மதியம் சாப்பிட வருவோம் என்று சொல்லியிருந்தாள். அதற்கு ஏற்றவாறு சமையல் வேலைகளும் மும்முரமாக நடந்தன. வைதேகி தன் தோளில் ஒரு துண்டை போட்டுக்கொண்டு, டேய் விவேக், அடுப்பை கொஞ்சம் பார்த்துக்கோடா, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு குளியலறைக்குள் நுழைந்தாள். இன்னும் ஒரு மணி நேரம் கழித்துதான் அவர்கள் வருவார்கள் என்று நினைத்து விவேக் ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருக்க பிரபாகர் போனில் யாரிடமோ பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ரேகாவின் குடும்பம் வீட்டின் வாசலில் வந்து இறங்கியது. என்னடா வண்டி சத்தம் கேட்குதே என்று யோசித்தபடி விவேக்கும் பிரபாகரும் வெளியே வந்து பார்த்தனர். அங்கே ஒரு மின்னும் கருப்பு நிற BMW கார் வந்து நின்றது. காரின் அந்த ராஜ தோரணையை பார்த்தாலே அவர்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் என்பது நன்றாக தெரிந்தது. ரேகாதான் முன் சீட் கதவை திறந்து வெளியே வந்தாள். இவர்களை பார்த்ததும், ஹாய் விவேக், ஹாய் எங்கிள் என்று உற்சாகமாக கத்தினாள். பிரபாகர் மெல்ல விவேக்கிடம், டேய், இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும்னு நினைச்சேன், அதுக்குள்ள வந்துட்டாங்களே என்று ரகசியமாக கேட்க விவேக்கும் அதான்பா எனக்கும் தெரியல என்று குழப்பத்துடன் பார்த்தான். காரின் பின் சீட் கதவை திறந்து ரேகாவின் அம்மாவும் அப்பாவும் வெளியே வந்தனர். டிரைவர் சீட்டில் இருந்து இறங்கியது அவளது அண்ணன். இவர்களை இதற்கு முன் நேரில் பார்த்ததில்லை என்றாலும் ரேகா ஏற்கனவே போனில் போட்டோ காட்டி அறிமுகம் செய்திருந்ததால் விவேக் சுலபமாக அடையாளம் கண்டுகொண்டான். ரேகா ஓடி வந்து பிரபாகரை உரிமையுடன் ஒரு ஹக் செய்து கொண்டாள். அப்படியே விவேக்கையும் கட்டிக்கொண்டு தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள். ரேகாவின் அம்மா காரிலிருந்து இறங்கிய போதே விவேக் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து நின்றான். எப்போதும் பெண்களின் உடை விஷயத்தில் ஹிட்லர் போல கண்டிப்புடன் இருக்கும் அவனுக்கு தன் வருங்கால மாமியாரின் தோற்றம் பெரும் அதிர்ச்சியை தந்தது. அவர் அணிந்திருந்த சுடிதார் அப்படி ஒரு ரகம். முன்னே டீப் நெக் வைக்கப்பட்டிருந்த அந்த உடையில் அவர் குனிய கூட்ட தேவையில்லை, நேராக நின்றாலே அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டியது. அதோடு துப்பட்டா ஏதும் போடாமல் அவர் மிக இயல்பாக நடந்தார். மனதிற்குள், என்ன இது, இந்த வயசுக்கு ஏத்த மாதிரி உடை அணியாம இப்படி சின்ன பொண்ணு மாதிரி வராங்களே
என்று விவேக் தனக்குள் கருவிக்கொண்டான். பிரபாகருக்கும் நிலைமை அப்படித்தான் இருந்தது. ரேகாவின் அம்மாவை நேருக்கு நேர் பார்த்து பேச அவருக்கு பெரும் கூச்சமாக இருந்தது. பார்வை எங்கே சென்றுவிடுமோ என்று பயந்து அவர் பார்வையை தவிக்கவிட்டார். ஆனால் ரேகாவின் அம்மாவோ இதை பற்றியெல்லாம் துளியும் கவலைப்படாமல் மிக இயல்பாகவும் கலகலப்பாகவும் பிரபாகரிடம் பேசிக்கொண்டிருந்தார். வாங்க அங்கிள், என்ன இப்படி நிக்கிறீங்க, உள்ள போலாமே என்று ரேகா எல்லாரையும் தள்ளிக்கொண்டு உள்ளே போனாள். எல்லோரும் சோபாவில் அமரத் தொடங்கினார்கள். பொதுவாகவே பெண்கள் துப்பட்டா இல்லாமல் மற்றவர்கள் முன்னால் குனியும்போது கைகளால் கழுத்து பகுதியை மறைத்து கொண்டுதான் குனிவார்கள். ஆனால் ரேகாவின் அம்மாவோ தனக்கு எதிரே விவேக்கும் அவன் அப்பாவும் இருப்பதை சற்றும் பொருட்படுத்தவில்லை. அவர் அந்த சோபாவில் அமருவதற்காக குனிந்தபோது எதையும் மறைக்க முயற்சிக்காமல் அவர் அப்படியே ஒரு நல்ல தரிசனம் காட்டிவிட்டு ஜம்மென்று அமர்ந்தார். விவேக் இதை பார்த்ததும் சட்டென முகத்தை திருப்பிக் கொண்டு பார்வையை மறைத்து கொண்டான். ஆனால் பிரபாகரால் அவ்வளவு சீக்கிரம் பார்வையை அகற்ற முடியவில்லை. அந்த வயதிலும் அப்படி ஒரு அழகோடு இருக்கும் ரேகாவின் அம்மாவை பார்த்து அவர் ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போனார். இதை நுணுக்கமாக கவனித்துக் கொண்டிருந்த ரேகா, என்ன அங்கிள், அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, வாயில ஈ போயிட போகுது என்று அவள் கிண்டலாகச் சொல்ல அந்த இடமே சிரிப்பொலியில் அதிர்ந்தது. பிரபாகர் பயங்கரமாக அசடு வழிந்தபடி சோபாவில் அமர்ந்தார். விவேக் கோபமும் சங்கடமுமாக தன் அப்பாவிடம் குனிந்து, அப்பா, என்ன இது, மானத்தை வாங்கிடாதீங்க என்று காதிற்குள் கடித்துக்கொண்டான். ரேகா அப்படி கிண்டல் பண்ணதும் அவங்க அம்மா அவளை செல்லமாக அதட்டினாங்க. ஹேய் ரேகா, சும்மா இருடி, அப்படி என்ன தப்பா பார்த்துட்டாரு, அவருக்கு இல்லாத உரிமையா என்று அசால்ட்டா கேட்க அவங்க சொன்ன அந்த உரிமை என்ற வார்த்தையை கேட்டதும் விவேக் அதிர்ந்து போய் தன் வருங்கால மாமியாரை பார்த்தான். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. இவங்க எதை பார்த்துட்டு அப்படி சொல்றாங்க என்று அவன் முழிக்க, ஆனால் ரேகாவின் அம்மாவோ இதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. பாருங்க அண்ணா, நீங்க நல்லா பாருங்க என்று சொல்லிக்கொண்டே தன் டீப் நெக் சுடிதாரின் கழுத்து பகுதியை இன்னும் கொஞ்சம் கீழே இழுத்து விட்டாள். விவேக்குக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னடா நடக்குது இங்க, வருங்கால சம்பந்தின்னு கூட பார்க்காம இவ்வளவு ஓப்பனா நடந்துக்கிறாங்களே என்று அவன் திகைத்தான். அதைவிட அவனுக்கு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் ரேகாவின் அப்பாவும் அண்ணனும் இதை பார்த்து பதற்றப்படாமல் ரொம்பவே இயல்பாகச் சிரித்துக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் முகத்தில் எந்த ஒரு சங்கடமும் தெரியவில்லை. மாறாக இது அவர்கள் வீட்டில் ரொம்பச் சகஜமான விஷயம் என்பது போலத்தான் இருந்தது. பிரபாகரோ அந்த பெண் இவ்வளவு உரிமையாக தன் உடம்பை காட்டி பேசுவதை பார்த்து வியர்த்து போய் உட்கார்ந்திருந்தார். ஒரு பக்கம் அந்த அழகு அவரை ஈர்த்தாலும் மறுபக்கம் தன் மகன் முன்னால் நடக்கும் இந்த கூத்தை பார்த்து தடுமாறினார். ஹாலில் இன்னும் 2 பெரிய சோபா குஷன்கள் காலியாகத்தான் இருந்தன. ஆனால் ரேகா அதில் அமரவில்லை. அவள் நேராக தன் அப்பாவின் மடியில் போய் அமர்ந்து கைகளை அவர் கழுத்தில் சுற்றி கொண்டாள். விவேக்கிற்கு பார்ப்பதற்கே ஒரு மாதிரி நெருடலாக இருந்தது. மனதிற்குள், என்ன இது, இவ என்ன இன்னும் சின்ன பிள்ளையா, ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இப்படி அப்பா மடியில உட்கார்ந்து கொஞ்சிட்டு இருக்காளே என்று அவன் முகம் சுளித்தான். ஆனால் அங்கே ரேகாவின் அப்பாவோ வாடா செல்லம் என்பது போல அவளை தன் மடியில் அமர வைத்தது. மட்டுமில்லாமல் ரேகாவும் எந்த கூச்சமும் இல்லாமல் அவர் தோளில் சாய்ந்து கொண்டு சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். விவேக் அவளை காதலித்தாலும் இதுவரை ஒருமுறை கூட இவ்வளவு உரிமையோடு அவளை தன் மடியில் உட்கார வைத்து அணைத்தது கிடையாது. அந்த தந்தை மகள் இடையிலான இந்த அதீத நெருக்கம் விவேக் இதுவரை பார்த்து வளர்ந்த குடும்ப மரபுகளுக்கு முற்றிலும் மாறாக இருந்தது. ரேகாவின் அம்மாவோ இதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாளே தவிர ஏண்டி இப்படி உட்கார்ந்திருக்க என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. ஹாலில் சிரிப்பும் கும்மாளமுமாக பேச்சு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்க உள்ளே குளித்து கொண்டிருந்த வைதேகிக்கு வெளியே விருந்தாளிகள் வந்தது தெரியவே இல்லை. அவள் எப்போதும் தன் அறையில் இருக்கும் குளியலறையில்தான் குளிப்பாள். ஆனால் இன்று வீட்டைச் சுத்தம் செய்வதற்காக பொது குளியலறையை பயன்படுத்தியிருந்தாள்.